ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதி vlog. டுடே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஸோ 3:50க்குலாம் எழுந்துச்சு ரெடி ஆனேன். பார்த்தீங்கன்னா நடுவில் பாப்பா எழுந்துச்சிட்டு ரெடியாகவே ஆக விடல. ஸோ மிரர்லாம் வந்து கீழே வச்சுட்டு மேக்கப் திங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு ட்ரெஸ் போடுறேன். வாடா அப்படின்னு கூப்பிட்டா என்னை விட்டுட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு வாங்க ட்ரூப் போகலாம் அப்படின்றான். ஸோ இவ்வளோ நேரம் ரெடி ஆகறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவன மடியில வச்சுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்லாம் மாத்திட்டு விட்டேன். அவங்க அப்பா கிட்ட போயிட்டாரு அவரு. ஸோ இப்ப நம்ம எந்த ஃபங்ஷன் போறோம் பார்த்தீங்கன்னா, எந்த ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, புதுமனை புகு விழாவுக்கு தான் போறோம். ஸோ வந்து திருவள்ளூர் வந்து போகணும். ஸோ இங்கேருந்து நாங்க எல்லாம் வந்து பஸ் வச்சாங்க. பட் நாங்க டிராவல் வந்து பைக்லயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பைக்லயே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா 6:20 தான் ஆகுது. ஆனா வெயில் செம்ம வெயிலு. என்னன்னே தெரியல. என்னால நம்பவும் முடியல. எப்பவும் போல 10, 11 மணிக்கு வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி இருக்கு. பார்த்தீங்கன்னா 6:21 தான் ஆகுது டைமு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 5:10க்கு வீட்ட விட்டு கிளம்புனோம். இப்ப 6:20 கிட்ட ஆயிடுச்சு. கரெக்ட்டா இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா, புட்லூர்ல இருக்கோம். ஸோ புட்லூர் நெக்ஸ்ட் தாண்டுனோனே கொஞ்சம் தூரத்திலேயே போயிடலாம். ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பால் காசுறாங்க. ஸோ அதுக்காக வந்து காலையில 6:30 மணிக்கு பால் காசுறாங்க. ஸோ அந்த டைம்க்குள்ள போகணும்னு நெனச்சேன். அதே மாரி போயிட்டு பால் காசுற டைமுக்குலாம் உள்ள என்ட்ரி குடுத்துட்டோம். எங்க மாமியாரு, அதுக்கப்புறம் எங்க நாத்தனார்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு கூட அப்படியே ஜாயிண்ட் ஆயிட்டு, போயிட்டு பால்லாம் காசிட்டு, நெக்ஸ்ட் வந்து ப்ரே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ, நாங்க வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, ரோட்ல பாப்பாவ வச்சுட்டு அப்படியே சூப்பரா வந்து இங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரோட்ல வந்து நெறைய ஆடு இருந்ததுனால, பாப்பா வந்து ஆட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரோட்ல நின்னுட்டு இருந்தோம். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பந்தி பரிமாற இடம். காலையில டிஃபன். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வீடு. ஸோ வீட்டுக்கு ஆப்போசிட்ல இடத்துல வந்து சாப்பிடுறதுக்காக பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ரோட்ல நின்னுட்டு ரொம்ப நேரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இவன் வந்து வீட்டுக்குள்ள வந்து வரல. குழந்தை கூட்டம்லாம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள வந்து வரல. ஸோ எங்க சின்ன நாத்தனாரு, அதுக்கப்புறம் பெரிய நாத்தனாரு, அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்து உட்காந்துட்டு கதை அடிச்சுட்டு இருந்தோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு கத்துறத பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பாவும் கத்திட்டே இருப்பான். அதே மாரி இவன் கத்துறதுக்கும் அதுக்கும் ரியாக்ட் பண்ணுது. ஸோ அந்த சவுண்ட்லாம் வந்து அப்படியே கேட்டுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து ஒரு இது மைனா தான் நான் எனக்கு தெரிஞ்சு நெனைக்கிறேன். ஆனா கேமரால பார்த்தீங்கன்னா, பிளாக்கா தெரியுது. பிளாக் வித் அ ப்ரவுன் கலர்ல இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்லாம் போட்டு எல்லாம் வந்து ஆஜராயிட்டோம். இந்த மேடம் பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் சாரி கட்டிட்டு வருவோன்ட்டு சாரி கட்டிட்டு வந்துட்டாங்க தப்பி தவறி. ஸோ நான்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சுடிதார்ல தான் போகணும். இல்லன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து வெயில் வேற செம்மையா இருக்கு. பைக்ல வேற டிராவல் பண்றோமா அதனால. அதுக்கப்புறம் எங்கள நம்பி அவங்க சாரி கட்டின்னு இருந்தாலும் அவஸ்தைப்பட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் சுத்தி ரூம் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தோம். எந்த ரூம் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த ரூம்ல வந்து ஆஜராயிடணும். அதுக்காக நான் பார்த்த ரூம் தான் இந்த ரூமு. ஸோ ஏன்னா இன்னைக்கு டே வித் ஃபுல்லாவே இந்த ரூம்ல தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கீழ போயிட்டு சீர்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து எனக்கும் பூ வச்சிட்டீங்களா? மார்னிங் பார்த்தீங்கன்னா, டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா, பூரி, பொங்கல், வடை, அதுக்கப்புறம் அ அந்த தோசை, ஊத்தாப்பம் சாரி அது ஏதோ ஒண்ணு. அது வந்து வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ரூம், அந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அங்க வந்துட்டோம். மேல் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, 3 பெட்ரூம் இருக்கு. அதுல வந்து 1 பெட்ரூம் வந்து நாங்க ஆர்ஜர் பண்ணிட்டோம். இப்போதைக்கு வந்து டே ஸ்பெண்ட் பண்றதுக்காக. பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஃபன் ஓடிட்டு இருந்தது ஒரு பக்கம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் காய்கறி கட் பண்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல வந்து பிளேஸ் இருந்தா அங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க குக்கிங். அதுக்கப்புறம் நான் வந்து எப்பவும் போல இந்த ரூமுக்கு வந்துட்டு எல்லா திங்ஸும் இங்க வச்சுட்டு நாங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வெட்டி கதை, வேகா கதை எல்லா கதையும் உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். ஆ போர் அடிக்குதுன்னு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சோம். இருங்க காதுல இருந்து ரத்தம் வரணும் இல்லைன்னா அவங்க விட விட மாட்டாங்க. காதுல ரத்தம் வரணும். படுங்க. ஒருத்தவங்க ஆல்ரெடி ஆள்ட்டேன். உங்க பாடி பாடி காதுல இருந்து ரத்தம் வர வைக்கல. போராடி குரல் கொடுத்த ஊரே
பண்ணுங்கடா ஜாலியா ஜில்பா காட்டுங்கடா தந்தாரோ விடையில்ல ஒரு கேள்வி பாட்டு பாடி எங்க மாமியார வந்து தூங்க வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பாப்பாவையும் தூங்க வச்சுட்டோம். எங்க அண்ணா வந்து ஓட விட்டுட்டோம் பாட்டு பாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா தூங்குனனால பந்திக்கு போய் சாப்பிட முடியல. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி வந்து தட்டிலேயே வந்து எடுத்துட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அப்புறம் என்ன ஒரு நல்லா உருண்ட மயக்கத்த போட வேண்டியதுதான். நல்லா விட்டத்த பார்த்துட்டு தூங்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா தூக்கம் வரல. எல்லாம் தூங்குனாங்க. ஸோ நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். தூக்கமே வரல. நம்மளுக்கு தான் வெளிய இடம்னாவே தூக்கம் வராதே! ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேல பார்த்தீங்கன்னா, சரி மொட்டை மாடி போய் சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போயிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டோம் மொட்டை மாடில. நல்லா இருந்தது சுத்தி ஸ்பேஸ் வந்து காத்தோட்டமா இருந்தது. இன்னைக்குன்னு பார்த்து டைம் ஓடவே இல்லங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, 6:21 தான் ஆகுது. ஆனா 10 மணி ஆன மாரி இருந்தது. ஆனா பார்த்தா 6:21 தான். ஸோ அந்த மாரி தான் இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது. எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலியோட ஜாலியா பேசிட்டு, அரட்டை அடிச்சுட்டு, ஃபன் பண்ணிட்டு, ரொம்பவே என்ஜாய் பண்ண டேவா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரதி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.